நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவனு பாரு வண்டியில தூக்கி உட்கார வை. டேய் யாரா நீ? டேய் எழுந்துரு சார். நடரா ஸ்டேஷனுக்கு யாரா நீ? ஐடி கார்டு இருக்காடா? சார் வீட்டில் இருக்கு சார். வீட்டில் இருக்கா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்பையில இருந்து ஓவரா புலிவி என் கோவத்தை கிளறிக்கிட்டே இருக்க. வாடா ஸ்டேஷனுக்கு. எட்ரா பேக்க, எட்ரா பேக்க, எட்ரா. வாடா. சார் கூப்பிட்டு தான் வர மாட்டியா? 4 போடு போட்டா தான் வருவியா? உட்காரா. ஏறு. வணக்கம் முருகா. வணக்கம் சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். எங்க போயிட்டு வரா? கேஸே கிடைக்கலன்னு நினைச்சேன். நல்ல காலம் நீ கிடைச்ச. உன்னை தூக்கி போட்டுடலாம் போல இருக்கு. ரொம்ப அநியாயம் சார் நீங்க பண்றது. இந்த நேரத்துல எங்கேயா போயிட்டு வர? இந்த ராத்திரில எங்க சார் போயிட்டு வர போறேன்? வாத்தியார் படம் பார்க்கறதுக்கு தான். 1000ல் ஒருவன். ஏயா 1000ல் ஒருவன் 1000 வாட்டி பார்த்துருப்ப போல இருக்கு. சார் என்ன கேஸு? ஆள் தலையே தூக்கி பார்க்க மாட்டேறான். பிளாக்ல கோட்டர் வித்துட்டு இருந்தான். சார் நான் எப்போ சார் அப்படி பண்ணேன்? டேய் வாய் முடுறா. ரொம்ப பேசுனா கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தூக்கி வச்சிருவேன். சரி சார் நான் வரேன் சார். ஏ முருகா நில்லையா. நீ அசல் காலேஜ்ல கேண்டீன் வச்சிருக்கல? ஆமாம் சார். இப்போ ஒரு பையனை பிடிச்சிருக்கோம். அசல் காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறதா சொன்னான். இந்த மூஞ்சி அங்க பாத்திருக்கியான்னு பாரு. அண்ணே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ண்ணே. பார்த்தா மாதிரியும் இருக்கு, பார்க்காத மாதிரியும் இருக்கு சார். சரியா தெரியலையா சார்? போலீஸ்காரன்ட்டே போய் சொல்றியா? மாவனே ஸ்டேஷனுக்கு வாட உன்னை வச்சுக்கிறேன். சரி சார் நான் வரேன் சார். வரேன் சார். வாயா. அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே விட்டு போயிடாதீங்கண்ணே. தம்பி அசல் காலேஜில் படிக்கிறேன்னு சொல்கிறல்ல, ஏதாவது ப்ரொஃபஸர் பேர் சொல்லு. சுல்லான் சார், வெங்கட்ராமன் சார், செல்வராஜ் சார். ஏயா பையன் கரெக்டா சொல்றானா இல்ல அடிச்சு தள்ளுறானா? கரெக்டாக தான் சார் சொல்கிறான். பையன் ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார். தம்பி என் கூட வா. வா. டேய் தம்பி, டேய் நானே அங்கே கேண்டீன் நடத்துகிறேன். எனக்கே அங்கே வேலை செய்கிற ப்ரொஃபஸர் தெரியாது. உன்னை பார்த்தா பாவமாக இருந்தது. அதனால தான் நீ உண்மை சொல்கிறியா பொய் சொல்றியான்னு தெரியாமல் கூட அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். உண்மையை சொல்லு, நீ அசல் காலேஜில் தான் படிக்கிறியா? என்னை நம்புங்கண்ணே, சத்தியமாக நான் அங்கே தானே படிக்கிறேன். அசல் காலேஜில் படிக்கிறேன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி அவங்ககிட்ட வந்து மாட்டினேன்? சரி நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக என் கூட வா. வா சொல்கிறேன். என்ன முருகா என்கொயரி எல்லாம் முடிச்சிட்டியா? சார் நம்ம பையன்தான் சார். எங்கள் காலேஜில் தான் படிக்கிறான். காலேஜ் பையனா இருக்கட்டும். அதனால என்ன, பிளாட்ஃபார்ம்ல படுத்தா கேஸு தான். காலையில விட்டுறலாம். நீ ஒன்றும் பயப்படாத. நீ கிளம்பு. ஏய் ஏறா வண்டியில. சார் படிக்கிற பையன் சார். ஏதோ அவசரத்தில் வீட்டை விட்டு வந்துட்டான். கேஸுன்னு போட்டால் அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடும் சார். வக்கீல் வாதாடுறாரு. ஜாமீன்லாம் கிடையாது. கிளம்பு ப்ளீஸ் சார். சும்மா விட்டுட்டு போறதுக்கா கேஸ் பிடிக்கிறான்? பயா. இந்தாங்க சார், இதை வச்சுங்க சார். அட பிடிங்க சார், வச்சுங்க சார். பொழைக்க தெரியாத ஆளியா நீ எல்லாம் இருக்கிறதால தான் நாங்க பொழைக்கிறோம். அதான் வாங்கிட்டோம்ல, வாயா போலாம். வர முருகா. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. எனக்கு டாட்டா காட்டிங்க நிற்க போறியா? மறுபடியும் போலீஸ்காரன் வந்து பிடிப்பான். நான் திரும்ப வர முடியாது. வா வண்டியில் ஏறு. வாடா. உட்கார். உட்காரு. உட்காந்துட்டியா? வாடா சரவணா. வா சரவணா வா. என்ன தயங்குற? சரவணா இதுதான் அண்ணனோட அரண்மனை. எப்படி இருக்கு?
என்ன சரவணா வீடை குப்பை மாதிரி வச்சிருக்கேன்னு பார்க்குறியா? பொம்பளை இல்லாத வீடு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. நீங்கள் மட்டும் தனியாக வேணா இருக்கீங்க? நான் மட்டும் தனியா இல்லைப்பா, 4 பல்லியும் கூட இருக்கு. பாத்தியா, எலி நானும் இருக்கேன்னு சொல்லுது. சொந்தம் இல்லாதவங்க கிடைக்கிறதெல்லாம் சொந்தமாக்கணும். சொந்த காரணங்களை விட இதுங்களாம் எவ்வளோ மேலு. புரிஞ்சிக்க முடியலல்ல, அதான் வாழ்க்கை. வா உக்காரு உக்காரு. சரவணா, உனக்கும் எனக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2 பேரும் ஒன்று தான். ஆமாம், உனக்கு என்ன வயசு? 19ண்ணே. உங்கள் அப்பன் உன்னை 19 வயசில் வீட்டை விட்டு வெளியே துரத்தினான். எங்கள் அப்பன் 13 வயசில் வீட்டை விட்டு துரத்திட்டான். ஆமாப்பா, புதுக்கோட்டை பக்கத்தில் எங்கள் கிராமம், விவசாய குடும்பம். எங்கள் அப்பா என்னை ஏறு பிடிக்க சொன்னான். நான் முடியாதுன்னு சொன்னேன். சாட்டியாலே 4 போட்டான். நானும் உன்ன மாதிரி தான் ரோசமாக மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு சென்னைக்கு திருட்டு ரயில் ஏறி வந்தேன். இங்கே வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பிஸ்னஸ் மேனுங்கிறது தொழில் இல்லை, பணம் இருக்கிறவங்க செய்யறதுன்னு சொல்லிட்டு. சரி, பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்கே பணம் சம்பாதிக்கிறது? அப்புறம் எங்கெங்கேயோ டீ கிளாஸ் கழுவி எச்சலை பொறுக்கி இப்போ கேண்டீன் நடத்திட்டு இருக்கேன். முதல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தள்ளி போட்டே போனேன். அதனால வயசாகி போச்சு. ஆனால் ஒன்று சரவணா, எங்கள் அப்பங்கிட்ட போட்ட சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன்டா. எங்கள் அப்பங்கிட்ட போய் நின்று, அப்பா உங்ககிட்ட போட்ட சவாலில் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு காலர் தூக்கி விட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். கடைசி வரைக்கும் அது நடக்காமலே போயிடுச்சு. ஏண்ணே? எங்கள் அப்பன் தான் 5 வருஷம் முன்னாடி போய் சேர்ந்துட்டானே. தோ இருக்கிறானே, இவன் தான் எங்கள் அப்பன். இன்னைக்கு நான் கேன்டீன் வச்சிருக்கேன்னா அதுக்கும் இவன் தான் காரணம். கல்யாணம் காட்சி ஆகாமல் இருக்கேன்னா அதுக்கும் இவன் தான் காரணம். டே அப்பா, டே நல்லாடுறா, நல்லாரு. சரவணா, இன்னைக்கு அண்ணன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேன்டா. இன்னைக்கு உங்க அப்பா உன்னை வீட்டை விட்டு தெரித்திருக்கலாம். அதே அப்பா முன்னாடி போய் நின்று வாழ்க்கையில ஜெயிச்சு வளர்ந்து பெரிய ஆளாகி, அப்பா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அவரை கூட்டின்னு வந்து உன் வீட்டில் வச்சுக்கடா. சரவணா, எந்த அப்பனுமே தான் புள்ள நல்லா இருக்கணும் தாண்டா ஆசைப்படுவான். சரவணா, நான் தாண்டா எங்க அப்பாவை மிஸ் பண்ணிட்டேன், நீயும் மிஸ் பண்ணிட்டாதுடா. ஆனா அப்பாவோட அருமை புரியும் போது அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்கடா. சரவணா, வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு தாண்டா அவங்க முன்னாடி போய் நிக்கணும், இல்லனா வாழறதே வேஸ்ட்ரா. இருந்தாலும் இழந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாத்தியார் பாட்டு புரியுது இல்ல? புரியுதுண்ணே. சரவணா, ரொம்ப மொக்க போட்டல்ல? இல்லைண்ணே. இல்லடா, இதெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும்னு ஆசைப்படுவேன். யார்கிட்ட சொல்றது? இன்னைக்கு நீ கிடைச்ச, அதான் சொல்லிட்டு. சரி சரவணா, உள்ள வந்து படுக்கிறியா? நான் இங்கே படுத்துக்கிறேண்ணே. கொஞ்சம் இரு, வரேன். இந்த சரவணா படுத்துக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், அங்க போறானே அவன் யாருன்னு தெரியுமாடா? தெரியலையே மச்சான். இந்தியாவோட இளம் விஞ்ஞானிய தெரியலன்னு சொல்ற? இளம் விஞ்ஞானியா? என்னடா சொல்ற? ஆமா மச்சான், பையனுக்கு படிப்பு வரலனா கூட அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னு ஆசை. வந்தோமா மூடிட்டு போனோமா இல்லாம ரிசர்ச் பண்றேன்னு பண்ணி மூஞ்ச கொளுத்திட்டான்டா. மச்சான் இவ்வளவு தூரம் கலாய்க்கிறான், எப்படி சலமா நிக்கிறான் பாடுறா. மச்சான் முறைக்கிறான்டா. மூஞ்சில ஒன்று விட்டா சரியா போயிடும்டா. ஏய், உன் மூஞ்சிக்கெல்லாம் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையா? பிஇ படிக்கிறிய, உனக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா தெரியுமா? மச்சான் அழுகுறான்டா, பார்க்கவே பாவமா இருக்குடா. டேய் அழாதடா. இப்ப என்ன ஆச்சுன்னு அழற? அது இல்ல, நீங்களாம் என்ன ஓட்டுறமே ஆயிடுச்சு. அதை நினைச்சாதானே என்னால தாங்கவே முடியல. என்ன மச்சான்? போங்கடா. என்னடா சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு போறா? போலாம்.
டேய் மச்சி, ஹாய் மச்சி. டேய் மச்சி, நான் கூட பழைய கலர் வராதுன்னு நினைச்சேன், ஆனா வந்துருச்சுடா. நல்லா சோப் போட்டு தேய்ச்சியோ? இல்ல ஆசிட் போட்டு கலவுன. நானா இருந்த கல்வியா இருக்க மாட்டேன், அப்படியே ஞாபகார்த்தமா வச்சிருப்பேன். ஐயோ டேய், நான் செம்ம கோவத்துல இருக்கேன், வேணடா கடுப்பேத்தாத. மச்சான், உன் கோவம் எனக்கு புரியுதுடா. வாழ்க்கைன்னா சில அடிகள் படத்தானே செய்யும், அதுக்காக போய் மனசு தளர விட்டுக்கிட்டு. இதோ பாருடா, எனக்கு இதெல்லாம் வேணாம், நீ கிளம்பு. டேய் வெண்ண திரண்டு கையில வர நேரத்துல ஏன் மச்சான் பானை உடைக்கலான்னு பாக்குற? மாவனை இன்னொரு வாட்டி உதாரணம் தான் சொல்லிட்டு இருந்த, மாவனை உருட்டு கட்டையால அடிப்பேன், மரியாதை ஓடிடு. டேய் அவசரப்படாதடா, இந்த ரிசர்ச்ல நாம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, அதுக்கப்புறம் இந்தியாவோட மிகப்பெரிய விஞ்ஞானி நீயும் நானும் தான்டா. இதோ பாரு, நான் விஞ்ஞானிலாம் ஆக போறது இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல நான் இன்ஜி முறைக்காவது எடுத்து பொழைச்சிக்கிறேன், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன்டா. டேய் நான் சொல்றத கேளு மச்சி, ப்ளீஸ்டா. இதோ பாருடா, நான் இங்க படிக்க வந்திருக்கேன், என்னை படிக்க விடு. சரவணன் கூட உன்ன மாதிரி உருப்பிடாதவங்க பேச்சு கேட்டுதான் இப்ப வீட்டை விட்டு வெளில போற நிலைமை வந்துருச்சு. வேண்டா சாமி, என்ன ஆள விடுறா. டேய் யாருக்கும் அப்படி ஆயிடுச்சுன்னா உனக்கு அப்படி ஆயிடுமாடா. அவனும் வேற யாரோ இல்ல, அவன் மச்சான்டா. அவன் வேற இப்ப எங்க போனானே தெரியல, மைண்டு வேற செம்ம டிஸ்டர்பா இருக்குடா. என்ன பண்றது வேற தெரியல. டேய் கொஞ்ச நாள் இதை தள்ளி போடுறா. டேய் இத தள்ளி போடுற விஷயம் இல்லடா, 2 நாள் லேட் ஆனாலும் இந்த விஷயத்தை வேற எவனாவது பண்ணிடுவான், அப்புறம் நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இப்ப என்ன பண்ற, வேஸ்ட் ஆச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் நான் ஒண்ணுமே கண்டுபிடிக்கலடா. உன் கூட சேர்ந்ததுக்கு என் லேப்டாப் தான் போச்சு, போதா குறைக்க என் மூஞ்சி வேற கறிக்கு போச்சுடா. இன்னும் பின்னால இப்படியே சுத்திட்டு இருந்தேன், எங்க அப்பா என்ன விஷம் வச்சே கொண்டுருவான். நான் வரேன்டா. டேய் 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 ஏ போடா. டேய் ஏண்டா உன்னை எங்கடாண்டா தேடுறது? இங்க என்னடா பண்ணிக்கிருக்க? ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியா நீ? நீ எப்படா கூப்பிட்ட? எனக்கு எந்த காலம் வரலையே. டேய் இப்ப இல்ல, நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்ல. ஏண்டா நீ எல்லாம் பகல் 12 மணிக்கு கால் பண்ணாவே நான் எடுக்க மாட்டேன், இதுல நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணா நான் எடுப்பேனாடா? ஏப்பா அப்படி முறைக்கிற? ஏமாப்ல நீ என்ன ஃபிகராடா? நைட்டு 12 மணிக்கு உன் கால் அட்டன் பண்ணி உன்கிட்ட ரொமான்ஸா பேசுறதுக்கு? அப்ப நான் கால் பண்றது தெரிஞ்சு எடுக்காம இருந்தேன் நீ? ஆமா ஐயா ஏன்டா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அடிக்கிறீங்க? ஏன்டா நான் என்ன பண்ணி தூங்கிட்டு நினைச்சா என் காலை பாதி எடுக்காம இருந்திருக்கேன் நீ? திரும்ப உனக்கு ஏன்டா ஏதாவது பிரச்சனையா? ஆமா இப்ப கேளு. ஏன்டா ஒரு எமர்ஜென்சி நைட் கால் அடிக்கிறேன், அந்த அறிவில் உனக்கு? சாரிடா மாப்ள, என்னடா ஆச்சு? ஃபுல்லா மூஞ்சி எது நடுராத்திரில ஞாபகம் வந்துருச்சா? டேய் உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. ஏன் இப்படி முடிக்கிறேன்? நைட்டு சரவணோட அப்பா அவனை வீட்டு விட்டு துரத்திட்டாரா. என்னடா சொல்ற? அவனை ஏன் வீட்டு விட்டு துரத்தினா தெரியுமா? தெரியலையே. நம்ம டிராமா கிளப் கதை வசனம் எழுதி சொல்லியிருந்தோம்ல, அதை உட்காந்து நைட் எழுதிட்டு இருந்திருக்கான். அதை அவங்க அப்பா பார்த்துட்டு என்னை காலேஜுக்கு படிக்க அமிச்சா கண்டதுக்கு கொஞ்சம் எழுதிட்டு இருக்கேன், அடிச்சு துரத்திட்டாரா. அது எப்படா மாப்ள உனக்கு தெரியும்? அப்பு ஃபோன் பண்ணி சொன்னான்டா. இப்ப சரவணன் எங்கடா இருக்கான்? அப்பு வீட்டுல இருக்கேன். அப்பு வீட்டில் தங்கலாமான்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான். அப்போ அவங்க வீட்டில் கேட்டிருக்கான், அவங்க அப்பா போய் அடியே அடிச்சிட்டாரு. அப்புறம் எனக்கு ஃபோன் அடிச்சு உங்க வீட்டில் தங்க முடியும்னு கேட்டான். சரி வர சொல்கிறான்னு சொன்னேன். அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தேன், நைட்டு ஃபுல்லாக ஃபோன் சுவிச் ஆஃப். 3-4 மணி வரைக்கும் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. என்னடா மாப்ள இப்படி சொல்ற? தேவையில்லாம நம்மளால தான்டா அவனுக்கு பிரச்சனை. பாவண்டா அவன். அவங்க அப்பா ஒரு லூசுரா, இதெல்லாம் போய் தப்புன்னு வீட்டு விட்டு துரத்திருக்காரு. ஏமாப்ல நம்மள மாதிரி பிள்ளைல தான் என்ன பண்ணிருப்பாரு? சோத்துல விஷம் வச்சு கொண்டிருப்பாரு. இப்ப சரவணன் எங்கடா இருக்கேன்? தெரியலடா. ஒருவேளை சரவணன் திவ்யா வீட்டுக்கு போயிருப்பானோ? நீ திவ்யா கால் பண்ணியா? இல்லையே. திவ்யா கால் பண்ணு. மாப்ள காலை கட் பண்ணு. ஏன்டா? அங்க பாரு, வா. திவ்யா, சரவணன் உங்க வீட்லயா இருக்கான்? அவ எதுக்கு என் வீட்ல இருக்கணும்? அவ அவங்க வீட்ல தான் இருப்பா. அப்ப உன் வீட்டுக்கு வரலையா? டேய் மாப்ள எங்கடா போயிருப்பான்? ஹே, அவனுக்கு என்னாச்சு? நைட் அவங்க அப்பா அவனை வீட்டு விட்டு துரத்திடா திவ்யா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அதான் என்னாச்சுன்னு எங்களுக்கும் தெரியல. எங்களை மன்னிச்சிரு திவ்யா, நாங்க தான் அவனை கதை வசனம் எழுத சொன்னோம். இல்லைன்னா அவனும் எழுதியிருக்க மாட்டான், அவங்க அப்பாவும் அவனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திருக்க மாட்டாரு. எல்லாம் எங்களால தான். திவ்யா அழுகாத, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் எங்க போனா தெரியவே இல்லையா? நைட் அப்பு ஃபோன் பண்ணியிருக்கான். அப்பு வீட்டில் கேட்டபோது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால திரும்பி ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் சுவிச் ஆஃப். நான் அப்பு அசோக்கு நைட்டு பூரா தேடி பார்த்தோம், ஆனால் கிடைக்கல. எல்லாம் என்னாலதான். போன முறையும் என்னாலதான் அவன் வீட்டை விட்டு போனான், இந்த முறையும் என்னாலதான் வீட்டை விட்டு போறான். அவன் எங்க போனான், என்ன ஆனா? திவ்யா நீ அழுகாத திவ்யா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு யார் வீட்டுக்காக தான் சரவணன் போயிருப்பான், பிடிச்சிடலாம். மாப்பிள்ள
கேண்டீன் வர்றான்டா, வாடா ஓடிடுவோம். டேய் திவ்யா மாப்பிள சரவணன்டா. இறங்கிக்கப்பா. சரவணா, நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காத, கிளாஸ்க்கு போ, எல்லாம் சரியாயிடும். டேய் மாப்பிள, நைட்ல எங்கடா போயிருந்த? எதுவும் பிரச்சனை இல்லையே? சாரிடா, என்னை மன்னிச்சிரு. என்னால் தானே எல்லாமே. டேய் மாப்பிள, எங்க மேல கோவமாடா? டேய் ஏதா பேசுடா. எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ், நான் வரேன். சரவணா, பேசிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். இல்லைண்ணே, மனசு கஷ்டமா இருக்கு, நான் வரேண்ணே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நினைச்சேன் நான் நீங்க தான் படுத்துட்டு இருப்பேன்னு. ஏ முன்னா ஏந்துடா. டேய் எதுக்கு என்ன எழுப்புற? உனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லையா? பூகம்பம் வந்து பில்டிங்கே ஆடிச்சுன்னு காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருக்க. அடிச்சு ஏஞ்சி வாடா. ஷேகானதே தெரியல. இந்த பாரு, வரியா இல்லையா? பழகின பாவத்துக்காக உயிரை பணி வச்சு வந்திருக்கேன். ஐயோ பில்டிங் ஆடுது. ஐயோ அம்மா, அட பாவி, வாடா வாடான்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப 2 பேரும் சேர்ந்து போக வேண்டியதான். கோவிந்தா கோவிந்தா. ஏய் மெதுவா தானே ஆடுது, நல்லா ஆட்டம், அப்ப போலாம். வாடா போலாம். ஏய் இரு பேக் பேக் பேக். வா. அப்பா, இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. என்ன உயிர் மேல அவ்வளோ ஆசையா? ஏன் இருக்க கூடாதா? இன்னும் வாழ்க்கையில நான் எதையுமே அனுபவிக்கல. எல்லாத்தையும் அனுபவிச்சனுக்கு உலகத்தை விட்டு போகணும்னு ஆசை இருக்காது. என்ன பண்றது, எல்லாருக்கும் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை. பட் எனக்கு அப்படி கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், போகும்போது சந்தோஷமா போகணும். இது தெரிஞ்சிருந்தா உன்னை மேலே விட்டு வந்திருப்பேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா வாழணும்னு தோணுது. ஏன்? எல்லாம் உன்னாலதான். எல்லாரும் செத்துற போறோன்னு பயந்து காலேஜ் விட்டு ஓடும்போது எனக்கு எதாவது ஆயிடப்போதுன்னு தேடிக்கிட்டு வந்தல, அதுதான். இதுக்காக நீ எதையோ கற்பனை பண்ணிக்காதன. அப்படின்னா உன் மேல எனக்கு லவ், அதனால்தான் உன்னை காப்பாத்த வந்தேன்னு நினைச்சுக்காத. நான் அப்படி நினைக்கவே இல்லையே. சரி அதை விடு. என்னொருத்தன் லவ் பண்றான். அப்படியா? நான் விளையாட்டுக்கு சொல்லடா, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சரி சீரியஸா தான் சொல்லு. அவனை லவ் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பிடிச்சிருந்தா லவ் பண்ணு, பிடிக்கலனா விட்டுரு. கொஞ்சம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பிடிக்கல. அப்போ கொஞ்ச நாள் லவ் பண்ணி விட்டுரு. நான் ஒன்னும் எல்லாரும் மாதிரியும் கிடையாது. லவ் பண்ணா சீரியஸா லவ் பண்ணும், இல்லைன்னா பண்ணவே கூடாது. தோப, முதல்ல எனக்கு லவ் பண்றதே பிடிக்காது, ரெண்டாவது அதுக்கு அட்வைஸ் பண்றது சுத்தமா பிடிக்காது. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும்தான். நான் உன்னை கேட்காம வேற யாரை கேட்பேன்? அப்படி சொல்லிட்டியா? ஆல்கைட்ஸை நம்பினோர் கைவிடப்படார். சரி, பையன் எப்படி? குடும்பத்து பையனா? அப்படின்னா பார்க்க எப்படி இருப்பான்? என்ன மாதிரி அழகா இருப்பானா? உன்னை விட அழகா தான் இருப்பான். என்ன படிச்சிருக்கான்? தெரியாது. சரி, படிப்பு ஒன்றும் முக்கியம் இல்லை. இந்த பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணு, யார் சொல்றதையும் கேட்காத. உனக்கு பிடிக்கலையா, யார் சொன்னாலும் கேட்காத, லவ் பண்ணாத. இல்லடா, எனக்கு எதுவும் சரியா சூஸ் பண்ண தெரியாது. நான் அவனை வர சொல்றேன், நீயே பார்த்து அவனை ஓகேவா இல்லையா நீயே சொல்லிடு. சரி, வர சொல்லு பாப்போம். சரி, நான் கிளம்புறேன். பஸ் எல்லாம் எப்போவோ கிளம்பிருச்சு. போயிருச்சா? சரி வா, நான் ட்ராப் பண்றேன். டெய்லி நீ இதுலயா வர? ஆமா. தம்பி, சின்னம்மாவும் நம்ம கூட தான் வராங்களா? சின்னம்மாவா? யாரு? நம்ம சின்னம்மா தான். அண்ணே நீங்க வேறண்ணே, போங்கண்ணே, வண்டி எடுங்க போங்க. தம்பிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் தான். இவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்க, நீ எதுவும் கண்டுக்காத. அறியாத வயசு, புரியாத மனசு, ரெண்டும்
இங்கே காதல் செய்யும் நேரம்